மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிருந்துச்சு? பூட்ஸு ஷூ போட்டுட்டு தண்ணி இல்லாமல் ஒரு காவல்துறை சார்ந்தவரை நீங்கள் வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்க வைப்பீங்க? 5 hours. விஜய் சொல்லாம போலியே, சொல்லி ஒரு விஜய் சொல்லாமல் சொல்லிட்டு லேட்டாக போனார் சார். சொல்லாம சொல்லி லேட்டா போகிறதே வழக்கமாக வச்சிருக்கிறாரு. சரி சார். அதுக்கப்புறம் 10,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு 30,000 பேரை கூட்டுறாரு. இப்போ நான் போலீஸ் மேலாம் தவறு சொல்லலை, நீங்கள் சொன்ன அதே போலீஸ் மேலே தவறு சொல்லணும். போஸ்ட்மார்ட்டம் நைட்டோட நைட்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்க சூப்பர் கேள்வி இல்லை நீங்கள் குற்றச்சாட்டாவே வைங்க. நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறன்றது ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட். டெத் பை டீஹைட்ரேஷன், டெத் பை ஸ்டாம்பீட் வந்து ரிசல்ட் அதான் வரும். இப்போ டாக்டரை கூட நம்ம சந்தேகப்பட போகிறோமா? இந்த 10 மணி நேரம் 7 மணி நேரம் காக்க வைக்கிறதெல்லாம் வந்து மனித உரிமை மீறலுங்க. இப்போ எத்தனை லேடிஸ் வந்தாங்க தெரியுமா? அந்த லேடிஸுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இடம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. என் அக்கா தங்கச்சி இருந்தால் நான் அனுப்ப மாட்டேன். அந்த எப்படி பராமரிக்கிறதுன்றது அந்த ஒரு சேஃப் கார்டை வந்து விஜய் ஒருத்தர்னால பண்ண முடியாது. விஜய்க்கு தெரியல. ஆம்புலன்ஸை சுற்றி உடனே வந்ததுன்றீங்க பாருங்க. சுற்றி உடனே வந்ததோ வேணும்னே வந்ததோ, அது வரலாமல் போயிருந்ததுன்னா இன்னும் 30-40 பேர் செத்துருப்பாங்க. போலீஸ்காரர்கள் அடித்ததா எனக்கு நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது நடந்திருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கண்டிக்கிறீங்களா? இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர்னு அன்றைக்கும் பதிவு பண்ணி ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக செய்தி எழுதினேன் நான். எனக்கு யார் செத்தாலும் இறப்புனா இறப்பு தான். போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இறக்கி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருக்கலான்றது என்னோட பாயிண்ட் சார். இல்லை நம்ம என்ன சொல்லுவோம்னா, விஜய் சார் நிரபராதின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். 2 பேருமே விஜய் சார் நிரபராதின்றது கோர்ட்டு சொல்லுவோம் சார். இல்லை நம்மளே பண்ணிடுவோமே. எதுக்கு போட்டு நம்புறேன் சார். 1 man கமிஷன் போட்டது கரெக்டா? தப்பு. 1 man கமிஷன் ஒரு கண் துடைப்பு. அரசியல் காரணத்துக்காக ஆதாயத்துக்கோசரம் காலதாமதம் பண்ற வேலை. மக்களாய் அவங்க ஏறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த மாநாடுக்கு கண்டிப்பா போகணும். போவோம் சார். அரசியலில் வந்து எப்படின்னா, நீங்கள் நல்லதே பண்ணாலும் கெட்டதாக தான் பேச வரும். அதான் அரசியல். இப்போது விஜய் அவர்கள் வந்து திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடை போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு திமுக வந்து இல்லை நீங்கள் மக்கள் சார்ந்த மக்களுக்கு தான் பேசுகிறீங்க, நல்ல கருத்தாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மேடையை போட்டு எங்களை பற்றி இன்னும் 2 திட்டுங்க, நாங்கள் இன்னும் தோக்கணும்னா எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் காவல்துறை வந்து இன்னொன்று அரசியலுக்கு அப்பால் பேசுவோம், நம்ம இல்லை கடமைக்கு அப்பால் பேசுவோம். விஜயகாந்த் அவர் இருந்தார், காவல்துறை அவர் நம்பினது கிடையாது தெரியுங்களா? எதிர்கட்சியாக இருக்கும்போது என் தொண்டனை நான் பார்த்துக்கணும், எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு போங்க, வண்டியை நைட்டு ஓட்டாதீங்க, கும்பலாக போகாதீங்க, தூக்கம் வந்தால் ஓரமாக போட்டு தூங்க. எதுக்கு சொன்னார்? அவருக்கும் தான் கூட்டம் வந்துச்சு. எதுக்கு? அந்த ஒரு அந்த அரசியல் புரிதல். விஜய்க்கு மக்கள் மீது அரசியல் இல்லைன்ற அந்த இடத்துக்கு நான் போகல. விஜய்க்கு தெரியல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் திருப்பி விட்றீங்க. விஜய் வந்து போலீஸ் மீது உள்ள அதிக நம்பிக்கையால் விட்டார் கூட. எதற்கு? நாங்கள் நம்புறது இல்லை. நீங்கள் என்ன போலீஸ் இங்கே வந்துருக்கிறவங்க யாருன்னா போலீஸ் அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? எதுக்கு வீடு பூட்டிட்டு போறீங்க? காவல்துறை கடமை செய்யும், அதீத நம்பிக்கை இருக்கு. ஏன் எல்லாம் பூட்டு திறந்து வச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நாய் வாங்கி வளர்க்குறீங்க? அப்புறம் எதுக்கு வாட்ச்மேன் வைக்கிறீங்க? போலீஸ் மேல அவ்வளவு அதீத நம்பிக்கை இருந்தா விடலாமே. அதான் சரி சார். இப்போ நான் போலீஸ் மேலாம் தவறு சொல்லலை, நீங்க சொன்ன அதே போலீஸ் மேல தவறு சொல்லணும். நான் என்ன சொல்றேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா கண்டிக்கிறீங்களா? இப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கியூமெண்ட்டை திரும்பி வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கறது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கியூமெண்ட்னா வேற. அது ஆப்கானிஸ்தான்ல அல் கொய்தா அது மாதிரி அல் ஜசீரால பேசப்படுது. நீங்க பேசின அளவுக்கு தெளிவா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசலையே சார். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்றது வேற. இந்த பக்கம் ஒரு தவறு இருக்கு, இந்த பக்கம் ஒரு தவறு இருக்குன்னா அவங்க செக்மெண்டடா பேசியிருந்தா இளைஞர்களுக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்காது. அவங்க எடுத்தோட இளைஞர்கள் கோவப்படுறதுக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்க அது சொல்லுங்களேன். இளைஞர்கள் இப்போ கோவப்படுறது அளவுக்கு என்ன ஆச்சு? ஆமாம் சார். இப்போ தாவேக்காவோட தொண்டர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற மெயின் டென்ஷன் என்னன்னா, இவங்க வந்து கரெக்டாக டிபேட் பண்ண மாட்டாங்களே, எல்லா சைடும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்றது. 41 பேர் இறந்தவங்களை பற்றி நம்ம பேச மாட்டேன்றோம், பாதிக்கப்பட்டவர்களை. சார் ஏன் லேட்டாக வராரு விஜய் சார்னா அதற்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து காவல்துறையை தேடுறோம், நீதித்துறையை தேடுறோம், பத்திரிகை துறையை தேடுறோம், நீங்களாம் ஒழுங்காக இருக்கிறீங்களான்னு. இது என்ன விதமான புரிதல்னு எனக்கு புரியல. முக்கியமான காரணம் யார்? சம்மந்தப்பட்டவங்க, அங்கே இருந்த போலீஸு, அங்கே இருந்த அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க, அங்கே இருந்த மக்கள், விஜய் சார். இந்த நாள் இதை தாண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் கூட பாருங்கள், நீங்கள் வந்து சரியாக இது பண்ண மாட்டேன். சரி, கொலையோ இல்லை தற்கொலையோ இல்லை உங்களுக்கு அன்நேச்சுரல் டெத்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலுமே அது பேசு பொருளாகிடும். அப்படி இது ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. இதை பேசவே கூடாது, இது விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னா
நாளைக்கு இன்றைக்கி விஜய் சாரால் நடந்தது, நாளைக்கு தனுஷ் சார் அரசியலுக்கு வருவார், அதுக்கு அடுத்த நாள் சிம்பு சார் வருவார். இப்படி இவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் தான் அங்கே போயிட்டு கஷ்டப்படுவாங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் நைட்டோட நைட்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்க சூப்பர் இல்லை நீங்கள் குற்றச்சாட்டாவே வைங்க, நான் அதுக்கு இது முடிச்சிடறேன் இதோட. ஏன்னா அடுத்தவங்களுக்கும் போனோம். நம்ம போஸ்ட்மார்ட்டம் வந்து அரசாங்கத்தில் ஆஸ்பத்திரியில் வந்து போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க, அதனால் 6 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, நைட்டில் வந்து அப்சர்வேஷனில் வந்து லைட்டில் சரியாக தெரியுமோ தெரியாதோ ஒரு சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதுல வந்து இப்போ நைட்டு தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது நைட்டோட நைட்டாக எடுத்து ஒரு சில ஆப்ரேஷனல் ஹசார்ட்ஸ் இருக்குன்ற காரணத்தினால ரொம்ப வருஷமாக பண்ணாமல் இருந்தது. ஆனால் பேரிடர், உதாரணத்துக்கு சுனாமி இல்லை வந்து ஒரு பெரிய ரயில் விபத்து அந்த மாதிரி ஆகும்போது ஸ்பெஷல் பவர்ஸில் அந்த மருத்துவ டீனோட நாலேஜோட அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருந்தார்னா போதிய மருத்துவர்களை வச்சு வேகமாக பண்ணி கொடுத்துருக்கிற வரலாறு இருக்குது. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பண்ணாமலாம் இல்லை. ஆனால் அதில் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணோம். என்ன ப்ரொசீஜர்னால், இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கு பஞ்சநாமான்னு சொல்லுவாங்க. ஒரு 5 பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம், ஆமாம் இவர் தான் இறந்து போனார், இந்த பாடியை இன்னார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த பேப்பர் ஒர்க்ஸை முடிக்கணும். இப்போ நைட்டில் பண்ணதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய புரிதல் என்னென்னா, நைட்டில் இனிமேல்ட்டு எல்லாருக்குமே பண்ணலாம். நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறன்றது ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா, ஒரு சடலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க பார்த்து அழுது அவங்க ஒப்பாரி வச்சு அவங்களோட மன பிரச்சனைகளை கொஞ்சம் போக்கி அந்த மன அழுத்தம் குறையும். நான் பேசுகிறது வந்து பேசிக் ஹியூமன் சயின்ஸ். இதில் வந்து அரசியலுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பிரேதத்தை நம்ம உடனே கொடுத்தோம்னா அடுத்த கட்ட காரியத்தை பார்ப்பாங்க. ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதை பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இறந்தவரோட தாயாருக்கு வந்து மன அழுத்தம் இருக்கும், இல்லை இதய நோய் இருக்கும், இல்லை அவங்க அப்பாவுக்கு சுகர் அதிகமாக இருக்கும், என்ன வேணால் ஆகும். ஒரு டெத்து நடந்துட்டு அது அந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் வல்னரபிளாக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் இருக்கும்போது சூசைட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது என்னென்னா அந்த துக்கம் என்பது குறையும். அதற்கு தான் வந்து பிரேதத்தை வந்து உடனே கொடுக்கறது. மற்றபடி நைட்டோட நைட்டாக அது நீங்கள் இது வந்து என்ன பண்ணாலும் டெத்து பை டீஹைட்ரேஷன், டெத்து பை ஸ்டாம்பீடு வந்து ரிசல்ட் அதான் வரும். இப்போ டாக்டரை கூட நம்ம சந்தேகப்பட போகிறோமா? இல்லை சார், இப்போ அங்கே மருத்துவர்கள் 10 பக்கத்துல இருந்தெல்லாம் அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்போ மருத்துவர்கள் போதாமல் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த டைம்ல வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு போதுமான மருத்துவர்கள் இருந்தாருங்களா? அண்ட் நீங்க சொன்ன அதே ரூல் அண்டர் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து பண்ணலாம். அந்த லிஸ்ட்லயே இருக்காங்க, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கணும்ன்றதும் அதே பாயிண்ட்ல இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் அந்த மாதிரி நைட்ல பண்றாங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கம்பல்சரியா இருக்கணும்னு. அதுவுமே இன்னும் சரியா நீங்க இப்ப பார்க்கும்போது நீங்க பேசுறது ஒண்டி அப்படியே கட் பண்ணி போட்டா கீழே ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அருமையான கேள்வி தம்பி எப்படி கேட்டார் பாருங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேத்தாலஜி வேறு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது உங்களுக்கு போன உடனே உங்களுக்கு கேஷுவாலிட்டி ஐசியூ பார்க்குறாங்களா அது வேறு, பிரேத பரிசோதனை பண்ணுற டாக்டர் வேறு, சர்ஜரி பண்ணுற டாக்டர் வேறு. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அவரும் டாக்டர் இவரும் டாக்டர் அப்படி கிடையாது. மேபி பிரேத பரிசோதனை பண்ணுறவருக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான பேசிக் மெடிசின்ஸ் தெரியும், ஆனால் அந்த துறையில் அவர் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் எங்கன்னா தப்பாக கையெழுத்து போட்டு கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் யார், டாக்டரை கூப்பிடுன்னு சொல்லி கோர்ட்டில் கூப்பிடுவாங்க. எப்போ நீ தானே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொடுத்த, நீ வந்து தற்கொலைன்னு கொடுத்துக்கிற, ஆனால் போலீஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தா கொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, இது எப்படி அப்படின்னு பெரிய பிரச்சனை. அவங்க வேலைக்கே வந்து சஸ்பென்ஷன் வரலாம் போயிடும், இல்லை டிஸ்மிஸ்லாம் கூட ஆகிடுவாங்க. அதனால் இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்ச உடனே இன்னொன்று சீனியர் டாக்டர்ஸ் பிஎம் எப்படி நடக்கும்னா, மார்ச்சுரியில் ஒரு சீனியர் டாக்டர் இருப்பார். இந்த சீனியர் டாக்டர் சூப்பர்விஷன் கீழே ஜூனியர் டாக்டர்ஸு ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணி அவங்க சீஃப் கிட்ட காட்டுவாங்க. சீஃப் இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்கணும், டேக் த நோட்ஸு இதுன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஒரே டாக்டரு 2 டாக்டரே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாதுங்க. ஒரு 4 சீனியர் டாக்டர் இருந்து அவங்க கீழே வந்து மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க இல்லை ஃபாரன்சிக்கில் எக்ஸ்பர்டிஸ் இருக்கிறவங்க இருந்தாலுமே பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரலும் இது இனிமேல்ட்டெல்லாம் வந்து இப்போ ஆக்சிடென்ட்டில் ஆகுது இல்லை ஒரு டெத்துனா அந்த பிரேதத்தை வந்து ஒரு 3 மணி நேரத்துலையோ இல்லை 6 மணி நேரத்துலையோ பிரேத பரிசோதனை நைட்டு பகல் பார்க்காம எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அரசாணை வரணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் காலையில் போனீங்கன்னா போய் போலீஸை கூட்டணுவா, போயிட்டு 5 பேர்கிட்ட ஊர்லேருந்து கையெழுத்து வாங்கினுவா, அதுக்கப்புறம் வந்து அஃபிடாவிட் வை, நோட்டரி வை, செத்து போனவரோட ஆதார் எடுத்துணுவான்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ்ன்ற பேரில் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது இருக்குது. மேபி இப்போது பண்ண மாதிரி இனிமேல்ட்டு எது ஒன்றுனாலுமே நைட்டிலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். ஏன்னா இது உயிர் காக்கிற வேலை கிடையாது,
இப்போது ஒரு சில சர்ஜரி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சில மெடிசின்ஸ் வேணும், ஒரு சில ட்ரக்ஸ் வேணும். இதெல்லாமே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வேணுன்ற பொருள் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு தேவை வந்து அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸும் அந்த ஒத்துழைப்பு தான் அந்த காவல்துறை வேலை. அதை சீக்கிரம் செஞ்சு எல்லா மக்களுக்கும் இதே மாதிரி செய்யணும்னு பார்க்குறது தான் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும். இந்த கேள்வி கேட்டமைக்கு நன்றி. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக நீங்கள் பேசலாம். வணக்கம் சார், என் பேர் மேகா. அன்னைக்கு நடந்த சில ரீசன்ஸ் தாண்டி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்தே பண்ண அரசியல் நடவடிக்கை எல்லாமே இதுக்கு ஒரு மேஜரான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாமதமாக வரதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவரோட பேச்சுகளில் மேஜராக வந்து வெறுப்பு அரசியல் சார்ந்தே பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அவரை முன்னிறுத்தியே ஃபுல்லாக கட்சி நடக்கிற மாதிரி. அதாவது மற்ற கட்சி அப்படின்னா அந்த இப்போ ஒரு மாவட்டம் போகிறாங்கன்னா அங்கே ஒரு மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ கரூர் போகிறோம்னா இவங்க இது அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னிறுத்தி அந்த இடத்துல அந்த பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லாமல் இவர் மேலே நிற்பார். இவரை சுற்றி ஒரு பவுன்சர்ஸ், மதுரையில் கூட ஒரு சின்ன பையனை வந்து ஒரு பவுன்சர் வந்து தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி மக்கள் அவர் ஹீரோவாக பார்க்குறாரு அப்படின்றத தாண்டி அவரே அந்த ஹீரோன்ற பிம்பத்தை விட்டு வெளியில் வர விருப்பம் இல்லையா? லைக் அவரே ஒரு ஒன் மேன் ஷோவாக தன்னை அதே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால. ஏன்னா யங்ஸ்டர்ஸை நம்ம எந்தளவு பிளிங்க் ஒரு திராவிடன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட் லெட் மூமெண்ட்டாக தான் அது நிறைய விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களால ஒரு தத்துவம் சார்ந்த அரசியலை புரிஞ்சுக்கவும் முடியும். ஆனாலும் ஒரு ஒரு ஹீரோ வர்ஷிப்பாக இவர் தான் எல்லாமே, இவரை பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற மனநிலையில் அவங்க இருக்கிறதுக்கு இவர் கட்சி தொடங்கினதுலேருந்து பண்ண நடவடிக்கை எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை இந்த அறையில் இருக்கிற நம்ம எல்லோருமே ஃபஸ்ட்டு வரவேற்கணும். ஏன் யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கணும். ஏன் அப்படின்னா அரசியலில் வந்து மக்களுக்கு வந்து சாய்ஸ் நிறைய தேவை. மக்கள் தான் முடிவு பண்ணணும், எனக்கு இவர் வேணும் அவர் வேணும். யார் ஜெயிக்கிறாங்கன்றது அப்புறம், அது அடுத்த கட்ட அரசியல். எல்லாருமே வரணும். அப்படி அந்த வகையில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்கிறோம். விஜய் வந்து வந்த உடனே ஆளுகின்ற மத்தியில் இருக்கிற அரசையும் மாநிலத்தில் இருக்கிற அரசையும் எதிர்க்கிறார். அதையும் வரவேற்கணும். ஏன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னும் போது ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து அலங்கோல போக்கில் இருக்கிறாங்க, இல்லை அது ஒரு ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லை இந்த ஆட்சியில் வந்துட்டு ஒரு சில குறைகள் நிறைகள் இருக்குமே, ஆனால் அதை குற்றம் சாட்டுறது தான் ஒரு புது கட்சிக்கு பொருந்தும். இல்லைனா அந்த கட்சியே நல்லா தானே இருக்குது, நீ எதுக்குப்பா மாற்றம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் அரசியலில் நிறைய விஷயத்தில் எப்பயுமே ஒரு சொல்லப்படாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் அவர் கரெக்டாக தான் பண்ணார். நீங்கள் சொல்கிற அந்த முக்கியமான புள்ளி ஐ எம் கிளாட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சின்ன வயசில் வந்து அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது. மாவட்ட செயலாளர்னா என்ன, அமைப்பாளர்னா என்ன, வட்ட செயலாளர்னா என்ன, நகர செயலாளர்னா இந்த அமைப்பு என்பது விஜய் கட்சி அவர்களுக்கு இன்னி தேதி வரலும் அவங்க சரியாக போட்ட மாதிரி தெரியலை. உதாரணத்துக்கு சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து அவங்க வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதே மற்ற கட்சிகளில் பார்த்திங்கன்னா 3-4 ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, இல்லை ஒரு சில இடத்துல அட்லீஸ்ட் 2 ஒன்றிய செயலர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனிங்கில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து இன்றைக்கி கரெக்டாக இருந்தால் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு அது வந்திருக்காது. ஏன் அப்படின்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போயிட்டு ஒழுங்காக இருங்க, கூட்டம் இது மாதிரி பார்த்து நில்லுங்க, எதனா ஆகிடும், தள்ளுமுள்ள ஆகிடும், அங்கே தண்ணி ஏற்பாடு பண்ணுறதாகட்டும், இல்லை காவல்துறைக்கிட்ட வந்துட்டு சார் எங்களுக்கு இது பத்தாது, இன்னும் போதிய எக்ஸ்ட்ரா ஆள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த உட்கட்டமைப்பு இருக்குது பாருங்கள், அதை சரி செய்யலை. இன்னொரு இந்த பவுன்சர்கள் தூக்கி போடுறது நீங்கள் சொன்னீங்களே, அது உண்மையிலே வந்து எனக்குமே அதை பார்க்கும்போது ஒரு மன கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த தம்பி சொன்ன மாதிரி தீவிர காதல் விஜய் அவர்கள் மீது ஒரு அளவு கடந்த, மற்ற தலைவர்களுக்கு அது கிடையாது. மற்ற தலைவர்கள் வந்து நீ தலைவன், நான் தொண்டன், நாங்களாம் ஓட்டு போட்டால் தான் நீ தலைவன், அப்படி ரேஞ்சில் இருக்கிறாங்க அவங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, நீ தலைவன், நீ வந்தால் வண்டி போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இவங்க. அப்போ இவங்களோட அந்த ஆசையோ அதையோ வந்து நம்ம வந்து யார் மேலே எவ்வளோ ஆசை வைக்கணுன்றது அவங்க முடிவு பண்ணுறது, அதில் போய் நம்ம ஒரு கோடு வைக்க முடியாது. ஆனால் அந்த பவுன்சருக்கு தூக்கி போடுற அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு வருத்தம். ஏன்னா நீ வந்து ஒரு காசுக்கு வேலை பார்க்கிறாய், உன் வேலை வந்து யாரும் விஜய் அவர்களை வந்து அண்டக்கூடாது, கிட்ட வரக்கூடாது, அதுதான் உன் வேலை. ஆனால் அவங்க உணர்வுபூர்வமாக வராங்க. இப்போ உணர்வாக வேலையான்ற அந்த போட்டியில் வேலை செய்பவர்கள் தூக்கி எறிகிறாங்க. அது வந்து அதெல்லாம் மேபி இதுக்கப்புறம் அவர் திருத்திக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவுன்சர் கலாச்சாரத்தை தூக்கிட்டு அந்த பவுன்சருக்கு பதிலாக தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை போட்டுக்குவாங்க. அவங்களும் அதே தாவாக்க கொடியில் இருப்பாங்க. இவங்க எதனா கூட கீழே பேசுனாங்கன்னா என்ன
அப்படின்னு அவங்களுக்கு உண்டான அந்த அந்த உடல் மொழியிலையோ இல்லை இதுலேயோ போட்டுட்டு, அதாவது இப்போது ஒரு யானையே இருக்குன்னா கூட யானை அன்பாக தள்ளுறதுக்கும் யானை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. அதுக்குனால தான் தொண்டர் அணின்னு ஒன்று எப்பயுமே உருவாக்கியிருப்பாங்க. அந்த தொண்டர் அணி இல்லாதது ஒரு பிரச்சனை தான். சார் என் பேர் நரேன். நான் வந்து பிஏ பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். இப்போது அந்த பிரதர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், பப்ளிக் வந்து கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கணும். அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போது அந்த கரூரோட மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம், இந்த மீட்டிங்க்கு 10,000 பேர் வருவாங்கன்றத சொன்னார். இது அவரோட தொண்டர்களை வச்சு சொன்னவர். ஆனால் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 500 மெம்பர்ஸை நான் இன்வைட் பண்ணுறேன்னா, நான் சாப்பாடு வந்து 500 மெம்பர்ஸ்க்கு சொன்னால் பத்தாது, நான் வந்து அதிகமாக சொல்லணும். நான் வந்து 500 மட்டும் வந்து 600 வந்துட்டாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போது அதே மாதிரி போலீஸ் படைகள் வந்து அவர் முதல் மாநாட்டில் இருந்து நோட்டீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா, இப்போது அவர் வந்து 15 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவருக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் வந்து ஒரு 500 பேர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 500 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இல்லை வேறு எங்கேயும். அப்போது அந்த இடத்துல 9 மணிலேருந்து கூட்டம் கூடியது எல்லாமே சொல்கிறீங்க. அப்போது மக்கள் டீஹைட்ரேஷன் ஆனாங்க, மக்கள் ஸ்ப்ரெட் ஆனாங்க, எல்லாம் ரைட்டு, ஸ்டாம்பேட் ஆகிடுச்சு எல்லாமே. அப்போது அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை இறக்கி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கலான்றது என்னோடய பாயிண்ட் சார். இப்போ அடுத்தது வந்து கரூரில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து மக்கள் வந்து மரத்தில் ஏறுறாங்க, மக்கள் வந்து ஒரு சிலர் சரி ஓகே யங்ஸ்டர்ஸ் வந்து ஏறுறாங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைங்கள 1.5 வயசு குழந்தைங்களை கூட்டின்னு வரோம், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இது நான் என்னோடய வியூவிலேருந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தன் வீட்டு பிள்ளையா ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ விஜயை நினச்ச ஒரு காரணத்தினால தான் வந்து என் அண்ணனை நான் பார்க்க போகிறேன். அதாவது நீங்கள் வந்து பப்ளிக் வந்தனால யாரும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட இது உரிமை. அது அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தா கூட அவங்க வந்து ரோட்டில் பார்க்கறதுலேயே யாரும் தப்பு சொல்லக்கூடாது. அந்த எப்படி பராமரிக்கிறதுன்றது அந்த ஒரு சேஃப் கார்டை வந்து விஜய் ஒருத்தர்னால பண்ண முடியாது சார். அப்போது விஜய் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, விஜய் அங்கேருந்து வந்தது லேட் ஆகிடுச்சு, எல்லாமே கரெக்ட் தான். ஏன் லேட் ஆகிடுச்சின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ அவர் வரும்போது நானும் சோஷியல் மீடியா வச்சு தான் சார் நான் சொல்கிறேன், எனக்கு உண்மையாலாம் தெரியாது. அவர் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் 2 பேர் வந்து விழுந்தாங்க, அவர் வந்து கண்டுக்காமல் வந்தார் அப்படின்றது ஒரு பாயிண்ட். சரி, இப்போ அவன் விழுந்ததுன்றது ஒரு இதுதான். அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சிஎம் ஒருத்தரோ, மாண்புமிகு சிஎம் இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் வந்தாலும் தனித்தனியாக பேரிகார்டு போட்டு அவருக்கு வண்டி விடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, மக்கள் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் தன் விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்தாலும், விஜய் கொஞ்சம் போப்பா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அந்த இது இருக்குது. அப்போ அவர் வரும்போது அந்த இடத்துல விஜய் கட்சி சொல்லாமல் இருந்திருந்தாலும் காவல்துறை வந்து மக்கள் மேலே பாதுகாப்பு அந்த இடத்துல அவங்க யோசித்து இதை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் இந்த மரக்கிளைகள் ஏறுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிருந்துச்சு? சப்போஸ் இப்போ இப்படியும் வந்திருக்கலாம், காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்காம இருந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஒரு மக்களும் வந்து என்ன மாதிரி நம்மளோட வயசில் பெரியவங்க சொல்கிறாங்களோ இல்லை நம்மளோட பவரில் இருக்கவங்க சொன்னாலும் அதை கேட்டுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு டிவிகளில் இருக்குது சார். அது யாரும் தப்புலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து ஏன் லேட்டாக வந்தார், அவர் வந்து இல்லை அது சின்ன விஷயம் கிடையாது, கோர்ட்டு கேட்கும். சரி ஓகே, இது வரைக்கும் பதில் சொல்லட்டும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லலாம். பெருசாக கேட்டிங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு பத்தல, போலீஸ் பாதுகாப்பு ரைட். ஓகே, நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கீங்க அரசியலுக்கு? நான் இப்போ உங்களை வந்து தாவேக்காவாக பார்க்குறேன். ஓகே, தாவேக்காவோட இல்லை விஜய் சாரோட ஒரு ஃபேனாக பார்க்குறேன், இல்லை ஒரு தொண்டராக பார்க்குறேன். எதற்காக நீங்கள் அரசியல் வரீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணோம். எதிரில் யார் எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க? அரசியல்வாதி எதிர்த்து. அந்த அரசியல்வாதி அரசியல் பண்ண மாட்டாங்களா? காவல்துறை ஒருவேளை இப்படி வச்சுக்கோ, உங்களோட அந்த வாதத்துக்கே நான் வரேன்.
நீங்கள் வந்து காவல்துறை சந்தேகப்படுறீங்க சரியா செய்யலைன்னு. சார் காவல்துறையை நான் எப்பயுமே வந்து சந்தேகப்படுறேன்னு சொல்ல, அப்படி வேலை சரியா செய்யல. அப்படி சந்தேகப்படுறதா இருந்தா விஜய் வந்து அந்த மீட்டிங் வரும்போது காவல்துறை நண்பர்கள் மட்டும் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு கூறிய விரைவில் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற சொன்னவரும் விஜய். நான் வந்து காவல்துறையை வந்து எப்பயுமே தாவேகா சார்பில் வந்து குறை சொல்லல, அந்த நேரத்துல ஃபோர்ஸ் அதிகப்படுத்தி இருந்தா இந்த இது நடந்திருக்காது. ஓகே, நீங்க நிறைய கேட்டீங்க, நான் பதில் சுருக்கமா உங்க அளவுக்கு நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல போறதில்ல. காவல்துறையில் வேலை செய்கிறவங்க மனிதர்களா மிஷினா? சார் அப்போ மனிதர்கள் ஒரு மனுஷனால் காவல்துறையில் பூட்ஸு ஷூ போட்டுட்டு தண்ணி இல்லாமல் ரைட்டாக வெயிலில், இப்போ என் அப்பாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை நம்ம அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஒரு காவல்துறையை சார்ந்தவரை நீங்கள் வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்க வைப்பீங்க? 5 hours. 5 hours எவ்வளோ நேரம் நிற்க வச்சுருப்பாங்க அங்கே? சார் அது வந்து விஜய் மேல தப்பு சொல்ல முடியாது சார். காவல்துறை அது ரோல் அவங்களே எடுத்துக்கணும். 5 hours நீ நில்லு, 5 hours நீ நில்லு, 5 hours நீ நில்லு, அப்படி அவங்க டிவைட் பண்ணியிருந்தா 5 hours ஒருத்தங்க ரீடைன் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த இது வந்திருக்காது. போலீஸ் இது ஒன் வேர்டாக வச்சுக்கோ, அப்போ தான் மக்களுக்கு புரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. 5 hours வைக்கணும் ரைட்டா? ஆல்ரெடி இந்த மாதிரி சிஸ்டம்லேயே வச்சு செயின் அறுத்துன்னு போயிருப்பாங்க. பிக் பாக்கெட் ஆச்சுன்னா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, மக்கள் பாதுகாப்புக்கு இல்லை. விஜயோட மாநாடு விஜயோட பிரச்சாரத்துக்கு ஒண்டி தான் மொத்த காவல்துறையும் ஆல்ரெடி கரூரில் வேலை செஞ்சுருக்கு 2 நாளாக. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 5 hours இது ஒண்டி பத்தாது, இராணுவம்லாம் கூட கூட்டின்னு வரணும் சார். மக்கள் பாதுகாப்புக்காக எதை கூப்பிட்டாலுமே ரைட்டு. மக்கள் அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் பேரிகேட்லாம் போகிறாங்க, கூட வந்து போலீஸ்லாம் வருதுன்னு. சரி, நாளைக்கு வந்து அஜித்தும் போகிறாரு, இதே மாதிரி அஜித்துக்கு ஒரு 4 பூனைப்படை 4 துப்பாக்கி இந்த போலீஸ் அது கொடுப்போம். நாளைக்கு விஜய் சாருக்கு பதிலாக ரஜினி சார் போகிறாருப்பா, நான்லாம் பழைய சூப்பர் ஸ்டாரு பாஷா படம் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ அவருக்கு எனக்கு ஏர்ஃபோர்ஸு விமானப்படை சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் செய்ய முடியும் சார். அப்போ திருப்பி இருங்க ஃபஸ்ட்டு நாடு எப்படி நடக்கும்னா சட்டத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். உங்கள் தேவைக்கோ ஏன் தேவைக்கோலாம் பண்ண முடியாது சார். அப்போது நாளைக்கு வந்து அஜித் வராருன்னு வச்சுக்கோ, அவர் வந்து அஜித் வந்து கூட்டாச்சுன்னா அஜித் போலீஸ் எஃப்ஐஆர் போடுவாங்க சார். அது அப்போ வந்து இப்போ நான் திருப்பி வந்து குறை சொல்லலை, நான் வந்து சரி இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா தேட்டருக்கு வந்து அல்லு அர்ஜுன் போனாருங்க. ஓகே, சொல்லாமல் போனார், ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை. அல்லு அர்ஜுன் மேலே கேஸ் போட்டு கைது செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க சார்? அவர் சொல்ல, நான் என்ன கேட்குறேன்னா விஜய் சொல்லாம போலியே, சொல்லி ஒரு விஜய் சொல்லாமல் சொல்லிட்டு லேட்டாக போனார் சார். சொல்லாம சொல்லி லேட்டா போறதே வழக்கமா வச்சிருக்காரு. சரி சார். அதுக்கப்புறம் 10,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு 30,000 பேர் கூட்டுறாரு. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ரோட் ஷோ போக கூடாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்குங்க. ஆனா இவங்க வண்டியில போகும்போது, அதாவது நீங்க வந்து விஜயோட மாண்பையும் அவரோட பெருமையும் பாதுகாக்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறது மனித உரிமை கேஸ பேசிட்டு இருக்கேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் வந்து காவல்துறை நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் நிக்க வைப்பீங்கன்னா 5 மணி நேரம். நீங்க அவங்க எவ்வளவு நேரம் நின்னாங்க தெரியுமா? சார் காலையில 5:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். இருங்க நான் பேசிக்கிறேன். காலையில 5:30 மணி ரிப்போர்ட்டிங் டைம், 7 மணிக்கு ரோல் கால். இருங்க முடிச்சுக்கிறேன். 7 மணிக்கு ரோல் கால். டிஃபன் சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். எத்தனை லேடிஸ் வந்தாங்க தெரியுமா? அந்த லேடிஸ்க்கு பாத்ரூம் போறதுக்கு இடம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. 7 மணிக்கு நின்றவங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு. நானே கேட்கறேன்னா நம்ம மனசாட்சியோட பேசுவோம். என் அக்கா தங்கச்சி இருந்தா நான் அனுப்ப மாட்டேன், அந்த வேலையே வேணான்னுவேன். நீங்கள் அந்த நிலைப்பாடு எடுப்பீங்களா? இல்லை விஜய் அண்ணா வராரு அதற்காக நீங்கள் 5 மணி நேரம் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்களா? அது ஒண்டி சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்து காலையில் 6 மணிக்கு இருந்தாங்க, 7 மணி. சார் ஒரு விஷயம் சார், இந்த 10 மணி நேரம் 7 மணி நேரம் காக்க வைக்கிறதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல். கரூர்ல அவர் எப்போ வருவாருன்னு சொன்னாரு சார்? 3 to 10 மணி வரைக்கும், 10 மணிக்குள்ள வருவாருன்னு. இதே அவங்க 3 to 4 மணிக்குள்ள அவர் வரணும்னு சொல்லி அவர் 7 மணிக்கு வந்தா அது தப்பு. அவர் 3 to 10 7 மணி அரௌண்ட் வந்திருக்காரு அவரு. அப்ப அதுல என்ன ஒரு குறை நீங்க சொல்றீங்க? என்ன குறை? அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இது வந்து உங்களுக்கு படம் சார்ந்து தான் ஃபோட்டோ காட்டணும். அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க, ஒரு நிமிஷம். ஏன்னா நிறைய பேருக்கு இது மேபி அடுத்தவங்களுக்கும் அந்த டவுட்டு வரும். இந்த ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி அந்த ஃப்ரேம் இது வந்து முன்னாள் நைட்டு நான் எடுக்கிறேங்க. இளைஞர்கள்லாம் வந்துட்டு வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அடுத்த ஃப்ரேம் போங்க. அதான் முன்னாள் நைட்லேருந்து இது காலையில் எடுக்கிற படம். காலையிலே கூட்டத்தை பார்த்தீங்களா சார்? காலையிலே கூட்டம் வராங்கன்னா இல்லை பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். காலையிலே கூட்டத்தை பார்க்குறீங்களா? அடுத்த ஸ்லைட் போங்க. இது மதியம் கூட்டத்தை பார்க்குறீங்களா? அடுத்தது இது 4:30-5 மணிக்கு வீடெல்லாம் பூட்டிட்டு விஜய் பார்க்கறதுக்கு வேண்டி எல்லாரும் ஆசையாக போய் நிற்கிறாங்க. ஓகே, இல்லை இருங்க. அடுத்தது
உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் நீங்கள் ஆமாம் சொல்லிடுங்க. நான் சார், அப்புறமா அப்படிலாம் வரேன். இல்லை சார். இது வந்து 6-7 மணி போல், ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஃப்ரேம் வாங்க. இதே இடத்துல இது இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி இதே இடத்துல கூட்டம் போடுறாருங்க. எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எவ்வளோ லைட் இருக்குது, யாருன்னா ஒருத்தர் ஏறி இருக்காங்களா? சார் நீங்கள் இவங்களும் மக்கள். நான் ஈஜிப்தியோ ஐரோப்பாலேருந்து புகைப்படம் எடுத்துன்னு வரல, அதே வேல்சாமி தான். இது தாவேக கூட்டம் இல்ல, இது தாவேக கூட்டம் இல்லை, அதிமுக கூட்டம். சார் இப்போ திருப்பியும் வந்து மக்கள் மேல குறை சொல்றது வந்து கம்பேர் பண்ணலாமா பண்ணக்கூடாது, நீங்க அது சொல்லுங்க. கம்பேர் பண்றதுன்னு வந்து இவருக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்ற போது விஜய்க்கு இன்னும் கூட்டம் வருது. சார் 10 பேர் வரட்டும் சார், 10 பேர் வரட்டும் சார். அந்த 10 பேர்ல யாரா ஒருத்தர் மரத்து மேல ஏறி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தெரியல சார். அப்போ அதே 10 பேர் என்ன சொல்றேன்னா, நீங்க அரசியல் மயம் படுத்தப்படல, அதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். இன்னும் வந்து அந்த இளைஞர், அதாவது ஃபேனாகவே இருக்கீங்க. அடுத்த ஃப்ரேம் போங்க. இது விஜயோட வண்டி முன்னாடி வருதுங்களா? இது வரையிலும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஃப்ரேம் போங்க. இதெல்லாம் நான் எவ்வளோ கிட்ட இருக்கிறேன்னு. இதில் யாருன்னா தாவேக்காரங்களை காட்டுங்க. இதில் யாருன்னா இருக்காங்களா தாவேக்காரங்க? எங்க சார் இது? அந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் பாடியை தூக்கிட்டு வரும்போது ஹியூமன் செயின். இந்த ஆள் வந்து அதிமுக, இந்த ஆள் திமுக. இதை ஜூம் பண்ணீங்கன்னா என்கிட்ட போட்டோ இருக்கு, காட்டுறேன். தாவேகா தொண்டர் எங்க காட்டுறேன். அப்ப தாவேகா தொண்டர்கள் வந்து வரல அப்படின்றத சொல்றீங்க. சொல்லல. அதாவது எப்போ வந்தாங்க தெரியுமா? 1 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. ஏன் இருங்க சொல்லுங்க. ஏன் வரல? அப்போ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் சொல்றேன். அப்போ அந்த மீட்டிங் நடக்கும் போது ஒரு 7:30க்கு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு நான் கெஸ் பண்ணேன். இல்ல கரெக்ட் தான், அந்த டைம் 7:30க்கு. அப்போ அவர் பேச ஆரம்பிச்ச அவருக்கே தெரிய வந்துச்சு. அதனாலதான் வந்து ஆதவ அர்ஜுனா விட்டு 2 தண்ணி பாட்டில் அவர் எடுத்து போட்டார். சார் என்ன சார், லட்சக்கணக்கில் வராங்க, 2 தண்ணி பாட்டில் போட்டேன்றீங்க சார். அவர்னால என்ன சார்? அப்புறம் இதே தூக்கி போட்டு அதே விஜய் அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு, லட்சக்கணக்கில் வரும். அப்ப 1000 பாட்டில் இறக்க வேணாம். 40,000 பாட்டில் இறக்குறதா வந்து மாவட்ட செயலர் இதுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு சார். 10லயே கூட்டம் நிறைய வருது சார். அப்போ அதே மாதிரி தான் சார் நாங்களும் சொல்றோம். போலீஸ் போஸ்ட் 10லயே திரும்பியும் நீங்க போலீஸ் வந்து 3 மடங்கு அதிகமா போட்டிருக்காங்க. போலீஸ் படங்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததை விட 3 மடங்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஜங்ஷனில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சார் வந்து உள்ளே இருந்தார். விஜய் சார் வந்து உள்ளே இருந்தார். விஜய் சார் உள்ளே இருந்ததுனால இருந்தாங்க. இது வந்து ஜிஹெச்சுக்கு வெளியில். ஓகே, உங்களோட கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்களா, இல்லை விஜய் சாரோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா? இதில் இருப்பாங்க சார். இருக்காங்களா பாருங்க சார். இல்லைங்க, இப்போ அந்த கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது பாருங்க, நீங்க காவல்துறை வேலை செய்யலன்றீங்க சார். காவல்துறையே நாங்க குறை சொல்லவில்லைன்னு தான் நான் ஆரம்பிச்சேன். குறை சொல்லலாம் சார். அந்த நேரத்துல சரி, நம்ம காவல்துறை ஓகே, நம்ம காவல்துறை வந்து ட்ராப் பண்ணிருக்கலாம். ஓகே, ஒரு கான்ஸ்பிரசி, கெட்ட பேர் வரணும் இல்ல. அந்த நேரத்துல யார் வந்து அவர்கள் கையை வந்து கட்டி போட்டதுன்னு தான் எனக்கு என்னோட கேள்வி சார். அந்த நேரத்துல நீங்களே சொன்னீங்க கட்டி போடுறது அது எப்படி? அது சார் நீங்களே சொன்னீங்க போலீஸ் போர்ஸ் வந்து இன்னொரு நிறைய மடங்கு வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. 10,000 பேர் நீங்க சொன்னீங்க, திடீர்னு வந்துச்சு இன்னும் போட்டாங்க. அப்ப இன்னும் போட்டிருக்க முடியாதான் தான் சார் எங்களோட கேள்வி. இதுல வந்து துண்டெல்லாம் இருக்கும். ஓகே, துண்டோட தான் வந்து கலந்துக்கிறாங்க. துண்டு போட்டவங்க எல்லாம் யாருமே காணுமே. அவங்கலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சார் அந்த பதட்டத்துல வந்து துண்டு கீழே. சரி, ரைட், ஓகே, பதட்டத்துல கரெக்ட், பதட்டத்துல துண்டு. சரி, ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அந்த அவர் 7:30 மணிக்கு பேசினாருன்னு சொன்னல, அப்ப வந்து லட்டி சார்ஜ்னு வேற லட்டியால அடிக்கப்பட்டதா? இந்த நான் வந்து பேசுறேன் பாருங்க, காவல்துறை சதினே வச்சுக்கோ. மேபி தாவேக்காக்கு கெட்ட பேர் வரணும், திமுக அரசுக்கு நல்ல பேர் வரணும் கூட பண்ணேன். என்னால் அதை பதிவு பண்ண முடியும். ஏன்னா நான் அதை சந்தேகப்படுறேன். பத்திரிக்காரன் நான் சந்தேகப்படுறேன். நீங்கள் ஏன் மயிலிறகுல நீங்கள் வந்து காவல்துறைக்கு கண்ணியமாக இது பண்ணுறீங்க சார்? எனக்கு புரியல. நீங்கள் தானே சொன்னீங்க காவல்துறை கை கட்டப்பட்டிருந்துங்க. அவன் கூட்ட நெரிசலில் இருக்கும்போது ஒத்த போலீஸ்க்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. கூட்ட நெரிசல் வந்ததுக்கான காரணம் ஏன் காரணம்னா சொல்லுவான். இல்ல இல்ல, இப்போ சும்மா ஒருத்தங்க ஒரு பேட்டி இப்போ போய் நீங்க வந்து என்ன வந்து விஜய் சார் மீது அபாண்டமா பேச வச்சிடாதீங்க. ரைட்டா, நான் விட்டுறேன், நிறைய பேசிட்டேன். சரி, இல்ல வேண்டாம். இல்ல அப்போ அந்த லட்டி அடிக்கும் போது அந்த சூழ்நிலை வண்டியிலே உள்ள இருந்து வெளியில வரலங்க அவரு. சார் அப்புறம் இந்த வண்டி போட்டோ காட்டுறாங்க நான் உங்களுக்கு. இந்த வண்டி போட்டோங்க, இதுல விஜய் சார் தெரியறாரா? சார் காட்சி அளிக்கிறாரா உங்க சார்? சரி, அப்போ இருங்க, தெரியறாரா? ஏங்க உள்ள இருக்கிறாரு சார்? அவரு வெளில வந்தாதான் திருப்பி வந்து ஒரு சூழ்நிலை. ஏங்க இது பொதுக்கூட்ட தெருங்க, வேல்சாமி போற ரோடுங்க, இது ஜங்ஷன் உள்ள என்ட்ரா ஆகுறாரு. சரி, எதுக்கு சார் அவங்க முன்னாடி கேட்ட ஒரு 4 பிரிவு? நான் என்ன சொல்றேன்னா, இங்கேயே அவர் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்க செல்ஃபி எடுக்கிறவங்க இங்க பாக்குறவங்க பார்த்து போயிட்டு இருப்பாங்க. இது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்றாங்க. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது, ஸ்டாம்பிட்க்கு முன்னாடி சார். அதுதான் சார் அவங்க மேல வந்து அவர் மேல வந்து. சரி, நான் வந்து இந்த வாதத்துல உங்ககிட்ட தோத்துட்டேன். வெற்றி சார். நான் இல்ல ஒரு क्वेश्चन அப்படி இல்லைங்க ஐயா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வாதம், புள்ளி விவரம்,
அப்படி நடைமுறை அப்படின்னுமோ என்கிட்ட பேச்சு இருக்குது. நீங்கள் வந்து ஏன் இது இப்படி ஏன் வந்து நைட்டோட நைட்டாக இது பண்ணீங்க, காவல்துறை ஏன் கைகள் கட்டப்பட்டதுன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கைகள் கட்டப்படல. எத்தனை காவல்துறைகள் எத்தனை இன்னொன்றுங்க ஆம்புலன்ஸை சுற்றி உடனே வந்ததுன்றீங்க பாருங்கள். சுற்றி உடனே வந்ததோ வேணும்னே வந்ததோ அது வரலாமல் போயிருந்ததுன்னா இன்னும் 30-40 பேர் செத்துருப்பாங்க. சார் அப்போ இன்னும் ஒரு கேள்வி சார், எனக்கு ஒரு டவுட்டாகவே உங்களை கேட்குறேன். இல்லை நம்ம என்ன சொல்லுவோன்னா விஜய் சார் நிரபராதின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் ரெண்டு பேருமே. விஜய் சார் நிரபராதின்றது கோர்ட்டு சொல்லுவோம் சார். இல்லை நம்மளே பண்ணிடுவோமே. எதுக்கு கோர்ட்டு நம்புறேன் நான் வந்து லாவும் ஜஸ்டிஸையும் நம்புறேன். நான் வந்து இங்கே இன்னொன்று தெரியுங்களா, தாவேக்கால ஹைகோர்ட்டை நம்பாமல் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. நீங்க நம்பி தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் தான் நம்பணும், நீங்க ஹைகோர்ட்டை நம்ப கூடாது. சார் அவங்க கொடுத்த தீர்ப்பு ஒழுங்கா எங்களுக்கு சரி வரலன்னா நான் வந்து அதான் சொல்றேன். நம்ம அதனால இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு என்ன சொன்னா ஐநாக்கு தயாரா இருக்கணும். நம்ம ஐநா அப்புறம் அது பேர் என்னது சர்வதேச கோர்ட். குற்றச்சாட்டு வைப்பதே வந்து ஆளுங்கட்சி மேலதான். அவங்களே வந்து நான் திமுக நல்ல கட்சி, திமுக எல்லாருமே கண்ணியமானவர்கள், நான் அதுக்குள்ள போவே இல்லை. சார் ஒன் மேன் கமிஷன் போட்டது கரெக்டா தப்பு? அப்புறம் வந்து அந்த கூட்டம் நடக்கும் போது அதாவது அந்த கூட்டம் நடக்கும் போது சரி அது எப்போ அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்போ இது இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒன் மேன் கமிஷன் பத்தி நீங்க கேட்டதுனால ஒன் மேன் கமிஷன் ஒரு கண் துடைப்பு, அரசியல் காரணத்துக்காக ஆதாயத்துக்கோசரம் காலதாமதம் பண்ணுற வேலை. அந்த ஒன் மேன் கமிஷனுக்கு பெரிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, அது அரசியல் ஆதாயத்துக்காக எந்த கட்சி வேணால் எப்படி வேணால் பயன்படுத்தி. இந்த பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு சார். அடுத்தது அந்த கூட்டம் நடக்கும்போது போலீஸ்காரர்கள் அடித்ததா எனக்கு நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது நடந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து அங்கே இருந்தேன். என் கண் பார்வைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் தான் தெரிவாங்க. பின்னாடி என்ன நடந்தது நான் வியூகம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை இருக்குது இல்லைங்க, ஜனங்க இப்படி சேர்ந்தா விஜய் சாரை மறந்துடுங்க. ஜனங்க இப்படி சேர்ந்தா கூட்டம் இப்படி வந்து ஒரு கட்டுக்கடங்காமல் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் ஸ்வே என்று சொல்லுவாங்க. ஒரு க்ரௌடில் இப்போ மெரினா பீச் இருக்குங்க, ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு அது அரசியல் கூட்டம் கிடையாது. இந்த பப்ளிக் கூட்டம் சேர்ந்தவுடனே அந்த ஒரு மாதிரி வேவ் வரும். அந்த வேவ் வந்ததுனாமே 7:30 ஆரம்பிச்சிச்சுன்னா அது டைம் பாம். இட்ஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளோட். இன்னொன்று, ஏதோ இப்போ ஸ்டாம்பீட் நடக்கும்போது தான் இந்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்தப்போ காவல்துறை சரி கிடையாது, அவங்க கோட்டை விட்டாங்க, மக்களுக்கு புரிதல் இல்லை, இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர்னு அன்றைக்கும் பதிவு பண்ணி ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக செய்தி எழுதினேன் நான். எனக்கு யார் செத்தாலும் இறப்புனா இறப்பு தான். கள்ளக்குறிச்சி சாராய சாவு அரசாங்கத்தோட பிரச்சனைனா ஆமாம் அது அரசாங்கத்தோட, அது பாதுகாக்கலை, அது பண்ணல. நம்மளோட வேலை வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள கேள்வி கேட்குறது தான், மற்றது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். சார் இப்போது எனக்கு ஒரு டவுட்டு சார், நான் வந்து உங்களை கேட்குறேன் சார். இப்போ அடித்ததாகவே இருக்கட்டும் சார், ஒருத்தர் 2 பேரும் அடித்தாங்க. அந்த அடிக்கும் போது இப்போ என் பக்கத்தில் ஒரு அண்ணாவை அடிக்கிறாங்கன்னா எனக்கு வந்து பயம் வருமா, இல்லை நான் இந்த இடத்துல இருக்கலாம்டா அடுத்தது என்னையும் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது வருமா? அது மட்டும் சரி. அடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அங்கே ஒரு ஷெட்டு ஒன்று இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஷெட்டு. ஓகே. அது மேலே ஏறி வழுக்கி ஒரு 4-5 பேர் விழுந்தாங்க. அந்த மாதிரி எதனா வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நான் வீடியோ பார்த்தேன். அதை வந்து தாவேக்கா அந்த சுற்றி போலீஸே இல்லை அங்கே பக்கத்தில். சரிஞ்ச போதே ஒருத்தர் காயப்பட்டாங்க. அது யார் மேலே தப்பு சார்? நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் ஆளுங்க தான் ஏறினாங்க சார். எங்கள் ஆளுங்க சார் அப்போ வந்து இப்போ என்ன சொல்லுவேன், நாங்கள் வந்து இவங்க டிவிக்கே, இங்கே வந்து வேற ஒரு கட்சி, இங்கே ஒரு கட்சி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களா அவங்க ஏறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த மாநாடுக்கு கண்டிப்பா போகணும். போவோம் சார். விஜய் கிட்ட போய் நில்லுங்க, அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் என்னால தெரியாது. போகணுங்க, அப்பதான் தெரியும். தண்ணி தாகம் வரணும், கூட்ட நெரிசல்னா என்ன தெரியும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்தவன். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. எதுவுமே ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் தப்பிச்சு வந்தவன், இந்த இதில் தப்பிச்சு வந்தவன். கள்ளசாராய பழக்கம் இல்லை, அதனால் அந்த இதில் தப்பித்தேன். புரியுதுங்களா? எனக்கும் இப்போ கள்ளசாராய பழக்கம் தான். நானும் இதில் அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து எதுமோ வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, கள்ளசாராயத்துக்கு பதிலாக கெமிக்கல் கடந்த இது மது விசைச்சாராயம். அந்த வார்த்தை விளையாட்டுலாம் எனக்கு பண்ண வேண்டியதில்லை, சம்மந்தப்பட்டவங்க பண்ணிக்கிட்டோம். நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்றதை உங்ககிட்ட சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், மேல ஏறினவங்கள நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆளுங்க தான் ஏறினாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து எங்க ஆளுங்க இங்க ஆளுங்கலாம் பார்க்கல. இல்ல நான் உங்க ஆளுங்கன்னு சொல்ல வந்தது டிவிகே சார்பாக இல்ல தாவேகா கூட நான் சொல்லல. சரி எந்த ஆளுங்க இல்ல நான் என்ன சொல்றேன், உங்க ஆளுங்கனா விஜயோட ரசிகர்கள். விஜயோட ரசிகர்கள் அவ்வளவுதான். அப்ப அஜித்தோட ரசிகர்கள் ஏறி இருந்தா கூட தான் சார் நாங்க ஹெல்ப் பண்ணிருப்போம். அப்போ யாரும் இல்ல சார். ஐயோ இது நான் அவ்வளோலாம் எனக்கு அரசியல் தெரியாது. மைக்ல ஆனா நான் பார்த்த விஷுவல் படி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பெரிய பேரிகார்ட் மாதிரி ஒரு சில்வர்ல வந்து வீடு கட்ட போது அடிச்சேன். அதுல ஏறுறப்போ மைக்ல ஆனா பின்னாடி சொன்னா அது சொன்னது யாரு? என்கிட்டயே ஆடியோ இருக்கு, நான் அப்புறமா வேணா ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்னன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பா சவுப்பு சட்டை
எப்பா கருப்பு சட்டை டிஷர்ட்டு ஏன்னா தெரியாதுல்ல கூட்டத்தில், எப்பா வெள்ளை டிஷர்ட்டு இறங்குறியா இல்லை காவல்துறையில் பிடிச்சி கொடுக்கிட்டா, அது கரண்ட்டு இறங்காத ஏறாத சொல்கிறாங்க. இது சொன்னது யாரு? தாவேக்கா நிர்வாகிகள். இல்ல சார், இப்போ அப்ப ஏறாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அதையும் தாவேக்காரங்க தான் கட்டுப்படுத்துறதும் அவங்க தான். கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணாமலாம் இல்லை, பட் போதிய அளவில் இல்லை. எப்படி காவல்துறையில் போதிய அளவில் ஆள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதேமாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட உட்காட்ச அதாவது என்னென்னா பொதுவாக இப்போ திமுக கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னா பார்த்தோன்னா ஒருத்தர் வணக்கம் வைப்பார், என்னண்ணே எங்கண்ணே அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றியத்துலேருந்து வரேன், நான் இந்த ஊர்லேருந்து வரேன், நகர செயலர் கூட வந்தேன், மாவட்டம் அமுச்சு விட்டார், துணை அப்படி ஒரு பேசும்போது யார் எந்த ஊர் என்ன ஏதுன்னு அவங்க பேசிக்குவாங்க. தாவேக்கா கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா தொண்டர்கள் அதாவது தனித்தனியாக வராங்க. ஒரு ஊர்லேருந்து அவங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. இப்போ நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர் அந்த பேச்சுவார்த்தை தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை ரெஸ்கியூ பண்ணுறதோ எல்லாமே கஷ்டம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. சார் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா விஜய் வந்து அவரோட முகத்தை காட்டியிருந்தா மேபி அந்த கூட்டம் கலைஞ்சிருக்கும், அவ்வளோ உயிர் சேதம் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, உங்களோட புரிதல் கரெக்டான புரிதல் தான். அதாவது 3 வகையான மக்கள் வந்து வருவாங்க ஒரு பொதுக்கூட்டம். அது பொதுக்கூட்டமோ திருமண கூட்டமோ இல்லை ஒரு பிரச்சாரம்னா, ஒருத்தர் வந்து எப்படின்னா அந்த வழியில் போவாங்க. வழியில் போகிறவங்க லைட் இருக்குது கூட்டம்லாம் சேர்ந்துருக்கு இது என்னென்னு பார்க்கலான்ற ஒரு ஆர்வத்தில் வந்து வரவங்க, அவங்கள வந்து வி கால் தம் as பைஸ்டாண்டர்ஸ். அவங்க வந்து இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அங்கே பார்த்துருந்தாங்கன்னா அவங்க போயிட்டுருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்க்கணும் ஆனால் இது தாமதமாகுது, வந்துட்டாருன்னா நான் அதை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. 3வது வகை வந்து எப்படின்னா விஜய் வீட்டுக்கு போயிட்டாருனாலும் அதை பற்றி அங்கே நின்று பேசிக்கிட்டு ஹார்டன்ட் ஃபேன்ஸ், அதாவது ட்ரூ ஃபாலோவர்ஸ். இப்போ 3 கேட்டகரி. இந்த ட்ரூ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த அவங்க வந்துட்டு என்னென்னா சீக்கிரத்தில் நவர மாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. அது ஒரு 50-60% அவங்களே இருப்பாங்க. இந்த பைஸ்டாண்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 10 to 20% இருப்பாங்க. அந்த வழியாக வராங்க, வாய்ப்பு கிடச்சா பார்க்கலாம், இல்லைனா போயிடுவாங்க. அது 3வது இந்த ஒரு 30% அப்படின்னா இந்த டெட்லைன் பவுண்டு, வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன், குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன், ஒய்ஃப் வெயிட் பண்ணுறாப்புல, இல்லை அம்மாவுக்கு போய் மாத்திரை கொடுக்கணும், அந்த மாதிரி கேட்டகரியில். இப்போ ஒருவேளை விஜய் அங்கே வந்து அந்த கையை காட்டியிருந்தார் கொண்டாருனா இந்த பைஸ்டாண்டர்ஸும் இந்த டெட்லைனில் இருக்காங்க இல்லையா, காலையிலேருந்து இருக்கிறேன் போனோம் அப்படின்றவங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு கணிசமாக ஒரு பர்சன்டேஜ் கலைஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் முந்தைய காலத்தில் அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஒரு சில ஆண்கள்கிட்ட பேச போகிறோம், பெண்கள்லாம் யாருனா இருந்தாலும் கூட்டத்தில் கலைஞ்சு போங்கம்மா அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க அரசியல் ஆளுமை. எதுக்குன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் போனால் தள்ளுமுள்ளாயிடும், பெண்கள் குழந்தைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா பாதிப்பு வந்துடக்கூடாது, அது பிரித்து அனுப்பும். அதுதான். அதனால் நீங்கள் அந்த நினைக்கிறது வந்து கரெக்டு தான், அது லாஜிக்கலாக அது அந்த அப்ரோச் வந்து வேலை செய்யும். சார் இப்போது நான் அவர் சொன்னது வந்துட்டு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, லைக் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் அது ஆசை இன்னும் அதிகமாக இருக்கும், சாப்பிட்ணுன்ட்டு திகட்டுற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்றப்போ அந்த கூட்டம் வந்துட்டு அவரோட தான் ட்ராவல் ஆகும், அவரை கூட கண்டிப்பாக அங்கேருந்து ரொம்ப நேரம் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு அவர் ஃபேஸை பார்த்தோன்னே யாரும் நவுந்து போயிட மாட்டாங்க, அந்த கூட்டம் ரொம்ப நேரம் தான் அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பிகாஸ் அவங்க ஃபஸ்ட் டைம் விஜய் பார்க்குறவங்களா இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒரு ஸ்வீட்டு கடை இருக்குது, அந்த ஸ்வீட்டு கடையில் இருக்கிறவர் ஐயா சாப்பிட்டு பாருங்கன்னு ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுக்குறாருன்னா, அது சாப்பிட்டோன்னே நமக்கு பிடிக்குது, அதனால் திருப்பி சாப்பிட்றோம். பட் இங்கே சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்குது, நீங்கள் 6 மணி நேரம் வெயிலில் நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குமா? அப்புறம் 6 மணி நேரம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா? 1. 2வது அங்கே போனாவே பக்கத்தில் எல்லா கடையும் மூட்டு போயிடுவாங்க, ஒரு டீ கூட கிடைக்காது, ஒரு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. வீட்டிலேருந்து ஃபோன் வரும். ஒரு நாள் நீங்கள் போய் நிற்கிறீங்க, நீங்களே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போய் நின்னீங்கன்னா வீட்டில் என்ன கேட்பாங்க, உனக்குன்னா வேறு வேலை இருக்கா இல்லையா கேட்பாங்கல்ல. நம்ம வேலைக்கு போகிறீங்க, எத்தனை வாட்டி லீவ் போட முடியும்? இல்லை காலேஜுக்கு கட் அடிக்கிறீங்க, எத்தனை வாட்டி கட் அடிக்க முடியும்? விஜய் வர ஒரு வாட்டியுமா கட் அடிப்பீங்க, இல்லை ஒரு வாட்டியுமா லீவ் போடுவீங்க? அதனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வராது சார். இது வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சார். ஸோ பட் இப்படி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு பீப்புளாக நான் எதிர்க்க முடியல, எதிர்த்தா நம்மளே ஒழிச்சிருவாங்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப பயந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? இல்லை அதாவதுங்க, நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல்வாதிகளோட தவறான நடவடிக்கையினால் இருக்கிற பிரச்சனை. இப்போ உங்கள் கவுன்சிலர் எதிர்த்து நீங்கள் போய்ட்டு கவுன்சிலர் வந்து காசு வாங்கிக்கணும் இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கவுன்சிலர் ஆதரவும் அன்றைக்கி நைட்டு உங்கள் கட்டையை எடுத்து உங்கள் மண்டையை உடைப்பாங்க. அது நடக்கும். அது வந்து டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது நடக்கிறதுனால இது டெமோக்ரஸியே இல்லைன்றது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், அமைதியாக இருந்துட்டு தேர்தல் வரும்போது அந்த கவுன்சிலர் தோக்க வைக்கலாம், இல்லை அந்த கவுன்சிலர் மேலே மொட்டை பெட்டிஷன் போடலாம், இல்லை எதிர்கட்சியோடு சேர்ந்து அரசியல் பண்ணலாம்,
இல்லை கோர்ட்டில் இந்த கவுன்சிலர் வந்து என்னை வந்து மிரட்டுறாரு, இவர் வந்து என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா இவர் தூக்கின்னு போய் விசாரிங்க, இல்லை இவர் மேலே சொல்லிட்டு நீங்கள் வழக்கு தொடரலாம். இதெல்லாம் டெமோக்ரஸியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க கட்டையத்தை நம்ம மண்டையில் அடிப்பாங்க, அதனால் இது ஜனநாயகமே இல்லைன்றதுனால நம்ம வாங்கின சுதந்திரத்தையும் நமக்கு உயிர் தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க பாருங்க, அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆனால் இது ஜனநாயகமே இல்லைன்ற அந்த வாதத்துக்கு வந்து அது தவறான வாதமாக இருக்கும். Subscribe to One India and never miss an update.